ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நத்தம் நிலங்கள் எல்லாத்துக்குமே பட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கோங்க. அதில் பட்டா சிட்டான்னு டைப் பண்ணுங்கள். பட்டா சிட்டான்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற வெப்சைட் ஃபஸ்ட்டு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடல் ஊரக நத்தம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராமம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டா நம்பர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பட்டா நம்பர் கொடுங்க. அப்படி தெரியலனா புல எண் சூஸ் பண்ணி புல நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் கொடுக்கலாம். பட்டா எண் இப்போ எனக்கு தெரியும், அதனால் நான் அது கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அது நத்தம் லேண்டா அப்படிங்கிறத நீங்கள் நத்தம் அப்படின்னு நத்தம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போது ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சரி, உங்களுக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பட்டா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது பட்டா எடுக்கிறதுக்கான வழிமுறை. இதில் பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் கோட்டாட்சியர் மேலாண்மை துறையிலேருந்து நத்தம் பட்டா இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க, நத்தம் பட்டா அப்படின்னு. ஸோ இந்த முறையில் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே முறையில் பார்த்தீங்கன்னா அதே வெப்சைட்டில் எஃப்எம்பி மேப் எடுக்கிறதுக்கும் நத்தத்துக்கான எஃப்எம்பி மேப் எடுக்கிறதுக்கும் இருக்குது. அதே மாதிரி என்ன கிராமம், என்ன வட்டம், என்ன தாலுக்கு எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு சப்டிவிஷன் நம்பர்ஸ் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் புலப்படம் வரும். இது பார்த்திங்கன்னா புலப்படம். இந்த மாதிரி புலப்படம், அதாவது எஃப்எம்பி மேப்ஸ் வேணுனாலும் நம்ம நத்தத்துக்கு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.